நாங்கள் போய் போஸ்டர் ஓட்டுறோம், நாங்கள் போய் மீட்டிங்கு ஆள் சேர்க்குறோம், துண்டு நோட்டீஸ் கொடுக்குறோம். எங்களை பார்த்து பொதுமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, தெருப்பொறுக்கிங்க. விகடனுடைய ஆசிரியர், விகடனுடைய நிறுவனர் என்னை வந்து கூப்பிட்டாங்க. திரும்ப அவர்கள் வருவதாக இருந்து வராமல் போச்சு. ஆனால் அது மாதிரி நான் கழட்டின்னு போகணுன்னு எனக்கு எந்த அரசியல் நிர்பந்தமும் கிடையாது. எனக்கு அரசாங்க சார்பாக அம்பேத்கர் விருது கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எனக்கு கொடுத்தாங்க. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு கிடைச்ச பெரிய விருது கலைஞர் கொடுத்த விருது தான். இப்போ ஜெயலலிதா வந்து என்னை நீதிபதி ஆகக்கூடாதுன்னு சொல்லி கடிதங்கள்லாம் உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் எழுதுனாங்க. ஆனால் அவங்களுடைய வழக்கு வரும்போது அவங்களுக்கு சார்பாக நான் தீர்ப்பெடுப்பேன்னு எதிர்பார்க்கல. உங்க மேல ஒரு விமர்சனம் வருது இல்ல, இவர் தாவேகா பக்கம் சாஞ்சிட்டாரு, விஜய் பக்கம் சாஞ்சிட்டாரு, அப்படி ஏதாவது இருக்குதா? நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஏராளமான தலைவர்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ முதல்வர் விஜய் அவர்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாணவர்களுக்கெல்லாம் இவர் ஒரு வழிகாட்டுதலா இருப்பாரா இந்த இளைஞர்களுக்கு? இல்லை, ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 1967 தான் பெரிய மாற்றம் வந்தது. 52லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் தான் ஒரே கட்சி. இந்தியா முழுக்க அதான் நிலைமை. 67 தான் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் 62ஆம் வருஷம் நடந்த தேர்தலில் 50 சீட்டு தான் இருந்தாங்க. 67 அவங்க ஒரு அரசாங்கம். இன்னும் கேட்டால் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு தான் நின்னாங்க, சட்டமன்றத்துக்கு நிற்கலை. மேல் சபை வழியாக தான் முதலமைச்சர் ஆனார். அந்த சமயத்தில் இளைஞர்கள் வேலை செய்யும்போது ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்துலேருந்து வராத இளைஞர்கள் தான், சாதாரண இளைஞர் தான். நாங்கள் போய் போஸ்டர் ஓட்டுறோம், நாங்கள் போய் மீட்டிங்கு ஆள் சேர்க்குறோம், துண்டு நோட்டீஸ் கொடுக்குறோம். எங்களை பார்த்து பொதுமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, தெருப்பொறுக்கிங்க. அதையும் மீறி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, தொடர்ச்சியாக பல வருஷம் இருந்தாங்க. இப்போ இந்த 50 வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற, எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும்போது, அவர் தேர்தலில் இருக்கும்போது, தனி கட்சி ஆரம்பிக்கும்போது விசில் அடித்தான் கொஞ்சம் சினிமா ரசிகர்கள் அப்படி தான் சொன்னாங்க. அரசியலுக்கு பள்ளியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மக்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும், நீங்கள் எதிர்பார்த்தாலும் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல நேரடியாக ஒரு கேள்வி கேட்கவா சார்? கட்டாயம் கேளுங்க. நீங்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டதுலேருந்தும் சரி, இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்தும் சரி, உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வருது இல்லை, இவர் தாவேகா பக்கம் சாஞ்சிட்டாரு, விஜய் பக்கம் சாஞ்சிட்டாரு, அப்படி ஏதாவது இருக்குதா? நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லைன்னாலும் அவர் கம்யூனிஸ்ட் தான் எல்லாரும் என்னை அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் அ கம்யூனிஸ்ட் ஆல்வேஸ் கம்யூனிஸ்ட்பாங்க. அது ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க. என்னை எல்லாருமே இன்றைக்கும் இடதுசாரி தான் சொல்லுவாங்க. நான் 20 வருஷம் இருந்துட்டு அதுக்கு அப்புறம் 20 வருஷம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த 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 தோற்றத்தை என்னால் மாற்றவே முடியாது. நான் ஓய்வு பெற்ற பிறகு 2013ஆம் வருஷம் கெஜ்ரிவால் கிட்டே வந்தார். அவர் 2 லாயரை எல்லாம் அமைச்சு என்னை வந்து தமிழ்நாட்டுடைய தலைமை எடுத்துக்கணும்னாங்க. நான் அதே மாதிரி தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் 88ஆவது வருஷத்துலேருந்து இன்னை வரைக்கும் இல்லை. நான் வந்து அதுக்கு நடுவில் 7 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கேன். 2013லேருந்து நான் ஜட்ஜாக இல்லை. நான் எல்லா மேடைகளையும் பேசியிருக்கேன். இப்போ உதாரணமாக விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நான் மதிக்கக்கூடிய அல்லது நான் விரும்பக்கூடிய கருத்து என்பது இன்றைக்கி அம்பேத்கருடைய கருத்து. நான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பல கூட்டங்களில் நான் அம்பேத்கரை பற்றி தான் பேசுகிறேன், அம்பேத்கரோட எழுத்துக்களை சொல்கிறேன். அதனால் எனக்கு வந்து வேறு மாற்றுக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட எனக்கு ஒரு விருது கொடுத்தாரு இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அவர் எனக்கு ஒரு அம்பேத்கர் விருது தான் கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், 2 கருத்து சொன்னேன். முதல் கருத்து, அம்பேத்கருடைய சிறப்பு, அவருடைய எண்ணங்களை வந்து நிறைவேற்றுறதுங்கிறது ஒரு பக்கம். நீங்கள் இந்து அறநிலையம் செவராருங்க, 1930ஆம் வருஷம் நாசிக்கில் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை ஆரம்பித்தது அம்பேத்கர் தான்.
இன்றைக்கி கிட்டத்தட்ட 98 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான் இருக்குது. பல கோயில்களில் பிரச்சனைகள் வருது, நீதிமன்றம் போது பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்து அறநிலை விஷயம் ஆயிடுச்சா, இந்துக்கள் அனைவரும் ஒரு கோயிலுக்கு செல்லணுங்கிற அதுக்கு உறுதி பண்ணணும். ரெண்டாவது, இந்து கோயில் எல்லாம் பிடுங்கி அதை பக்தர்களிலே கொடு, எங்ககிட்ட கொடுன்னு சில பேர் இயக்கம் நடத்துகிறான். அதை தடுத்து இந்த அறநிலையத்துறை எவ்வளோ முக்கியம். அப்போ உங்களுடைய அந்த பொறுப்பு ரொம்ப கஷ்டமான பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி முக்கியமாக ஜாதி வேறுபாடு அல்லது ஜாதி விரோதம் அதை குறைப்பது எப்படி தான் பார்க்கணும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விழாவுக்கு என்ன அழைக்க போது விகடனுடைய ஆசிரியர், விகடனுடைய நிறுவனர் என்னை வந்து கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு பிரச்சனையும் இல்லை. நான் அம்பேத்கர்னு நேராக போய் அங்கே நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் அம்பேத்கர் எல்லா மேடையிலையும் பேசியிருக்கேன். ஆனால் திரும்ப அவர்கள் வருவதாக இருந்து வராமல் போச்சு. ஆனால் அது மாதிரி நான் கழட்டின்னு போகணுன்னு எனக்கு எந்த அரசியல் நிர்பந்தமும் கிடையாது. நான் எந்த அரசியலும் சேர்ந்த ஒரு நபர் கிடையாது. என்னை பற்றி கலைஞர் அவர்கள் வந்து என்னுடைய புஸ்தகத்துக்கு ஒரு மதிப்புரை எழுதினார். சார், அதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன், அம்பேத்கருடைய கருத்துக்களில் நீங்கள் வீரியமாக இருக்கிறவர், அந்த விழாவில், அந்த நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை பற்றி ஏதாவது வார்த்தைகளோ கலந்துரையாடல்களோ விஜய் அவர்கள் பண்ணினாங்களா? கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 நிமிஷம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அப்போ ஒரு 4-5 கருத்துக்கள் பேசினார். அவர் வந்து நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் தனிமை விரும்பிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். கான்வர்சேஷனலிஸ்ட் சொல்லுவோம், சம்பாஷணை. சில பேர் தங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் நல்லா பேசுவாங்க, மற்ற வட்டத்தில் பேசாமல் இருப்பாங்க. அது ஒரு தனிப்பட்ட குணமாக இருக்கலாம். பெரிய அளவுக்கு நான் ஒன்றும் அவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. அவர் அந்த புத்தகத்தை ப்ரமோட் பண்ண தான் வந்தார் வழிய. பல கடை திறப்பு விழா எல்லாம் வந்து ஒரு பெரிய நடிகரை கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். அதே மாதிரி விகடனும் அது வந்து ஒரு வியாபார உத்தியாக கூட வச்சுருக்கலாம். நான் பெருசாக எதிர்பார்க்கல. அப்போது அவங்களுடைய இன்னொரு தலைவர் ஆதவ் அர்ஜுன் தான் இருந்தார். அவர் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் மற்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி நான் இந்த புதுசாக வந்திருக்க அரசாங்கத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, 67 என்ன ஃபேஸ் பண்ணோமோ, 77 என்ன ஃபேஸ் பண்ணோமோ, அதுதான் இப்போ 2026 ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு புதிய கூட்டம் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட திறமையை வச்சு ஓட்டுவாங்களா, இதுக்காக போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் திறமை என்பது பிறப்பு கிடையாது. திறமை என்பது இட்ஸ் அக்வயர்டு. அது வந்து தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய விதம் தான். அவங்களுக்கு இன்றைக்கி அதிகாரம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, வளர்ப்பார்களே என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாரும் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடைய ஒப்புதல் வேணும், நீதிமன்றத்தோடைய ஒப்புதல் வேணும், அதிகாரிகள் உங்களுக்கு ஆமோதிக்கணும். அப்போ பட்டால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டால் நினைப்பாங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரே நாள்லேயே தள்ளிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள்லாம் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு மக்கள் சிந்தித்ததோட விளைவு தான் இந்த விளைவு. சரி சரி. இப்போ கலைஞர் அவர்களுடைய காலத்துலேயும் நீங்கள் இங்கே நீதிபதியாக இருந்திருக்கிறீங்க. அப்போது உங்களை பாராட்டி முரசொலியில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாரு. அதே சமயம் நான் ஹோம் மினிஸ்டரா இல்லை அவர் சந்திர ஹோம் மினிஸ்டரா அப்படின்னு கேட்ட சம்பவங்களும் இருந்திருக்கு. எப்படிப்பட்ட ஒரு காலமாக அது இருந்தது? 1967 நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இப்போ தேர்தல் வேலை செஞ்சேன். பெரிய இங்கே தென் சென்னையில் இருக்கும்போது இந்த பூத் ஸ்லிப்பு கொடுக்கறது, வீட்டு பிரச்சாரம்லாம் செஞ்சேன். ஆனால் அதுக்கு பிறகு இடதுசாரி கருத்தில் நான் போகும்போது சில சமயம் இடதுசாரி கட்சிகளும் தோழமை கட்சிகளாக இருந்திருக்காங்க, சில சமயம் எதிர்கட்சிகளாக இருந்திருக்காங்க. ஆனால் கலைஞரை பொறுத்தவரை அது வந்து லவ் ஹேட் என்று சொல்வார்கள். மிக கடுமையான எதிர்த்து மாணவர் தலைவராகவும் இருந்திருக்கேன், கடுமையாக அவங்களை எதிர்த்து வழக்கு நடத்தியிருக்கேன், நீதிபதியாகவும் இருந்திருக்கேன் அவருடைய கடைசி ஆட்சி காலத்தில். ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன பண்புன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை உண்டு. அவர் எதுவுமே எடுத்தேங்க ஒழித்தேன்லாம் பண்ண மாட்டார். இந்த புத்தகத்தை அவர் ஓய்வில் இருக்கும்போது படித்தார். படித்த பிறகு அவர் இப்படி ஒரு கட்டுரை எழுதுவார்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரியாக படித்து ஒவ்வொரு வரிக்கும் ஒரு பத்தி எழுதி அதை முரசொலியில் முதல் பக்கத்தில் 8 காலம் செய்தியாக போடுவாங்க. ஒரு பத்திரிகை, ஒரு செய்தி பத்திரிகையில் ஒரு புத்தகத்தை பற்றி விமர்சனம் முதல் பக்கத்தில் வருமானு தெரியாது, ஆனால் உடம்பரப்பேன்னு போட்டார். அதில் என்னை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காரு. அந்த கடைசியில் சொல்லியிருக்காரு, நான் இந்த பாராட்டெல்லாம் அவர் நீதியரசர் என்பதற்காக அல்ல,
நான் இதை செய்யவில்லை என்றால் வரலாற்று பழி என்று சொல்லியிருக்காரு. அதனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குணம் என்னென்னா, எங்கே பாராட்டணுமோ பாராட்டுவார், எங்கே குறை சொல்லணுமோ குறை சொல்லுவார். நான் குறை சொல்லாது குறைப்படாது என்னுடைய சுய வரலாறுல நான் சொல்லியிருக்கேன். ரெண்டும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பெரிய சீசன்டு லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு பல்வேறு தலைமுறையை பார்த்தவர். இந்த தலைமுறையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணார். அதனால் எனக்கு அரசாங்க சார்பாக அம்பேத்கர் விருது கொடுத்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எனக்கு கொடுத்தாங்க. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு கிடைச்ச பெரிய விருது கலைஞர் கொடுத்த விருது தான். ஏன்னா ஒருத்தர் என் புஸ்தகத்தையும் படித்து அதில் வரி வரியாக பாராட்டி எனக்கும் பாராட்டு தெரிஞ்சு அவருடைய கட்சி பத்திரிகையில் போட வச்சாருன்னா அதை விட ஒரு எழுத்தாளருக்கு வேறு என்ன இருக்க முடியும். அதனால் அவர் என்னுடைய அந்த சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் அவர் என்றைக்குமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது 2006 2011 அவங்க இருக்கிற அந்த டயத்தில் தான் நான் ஜட்ஜ் ஆனேன். என்னுடைய நீதிபதி பதவிக்கு அவங்களோட கருத்து கேட்டபோது அவர் ஆட்சேபிக்கவில்லை, ஆமோதித்தார். அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எனக்கு எதிர்த்தாங்க. அவர் எதிர்த்தாலும் ஆனால் அவர் எதிர்த்தாலும் நீதிபதிங்கிற முறையில் அந்த அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு என்னால் எந்த விதமான தவறான ஒரு இதுவும் இருந்தது கிடையாது. எதிர்த்து பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கோம், ஆதரித்தோம். ஆனால் ஒரு முறையான நீதி அப்படிங்கிறது எப்படின்னா அதிகாரிகள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலர் நான் ஓய்வு பெற்ற அன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. நான் அப்படி எல்லாம் அவங்கள முன்னாடியே பார்த்ததே கிடையாது. ஓய்வு பெற்ற அன்னைக்கு அவங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும் வந்தாங்க. ஒரு 7 செயலாளர்கள் வந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே சொன்ன ஒன்று என்னன்னா, எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய தரப்பு வாதங்களையும் நீங்கள் பரிசீலித்தீங்க, எங்களை என்றைக்குமே அசிங்கப்படுத்துறது கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து அதை கலைஞர் என்றைக்குமே ரியலைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சில பேர் நீதிபதியாக இருந்தால் அனாவசியமான தொந்தரவுகள் வராதுங்கிற அந்த அதனால் ஆதரவாக எதிர்ப்பாங்க, எதிர்த்தும் நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்கேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நீண்டகால அனுபவம், அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனுபவம் அவரை பண்படுத்தி ஒருத்தரை எப்படி பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் அது எல்லாருக்கும் அப்படி வந்துடாது. அது எனக்கு ரொம்ப இன்னை வரைக்கும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது தான். ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நான் அந்த புத்தகத்தை என் பொண்ணுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒரு புத்தகத்தை படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை பற்றி விவரிக்கணுங்கிற அந்த அந்த விவேகம் நிறைய பேருக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, எல்லாருக்கும் அந்த 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 அனுபவம் அந்த திறமை கிடையாது. நான் கலைஞருக்கு இருக்கிற திறமை கிடையாது. என்னுடைய பல தீர்ப்புகள் அவர் சட்டமன்றத்தில் வரவேற்று 110 அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் என்றைக்குமே எதிர்பார்த்தது கிடையாது. அதனால் அவர் இறந்த பிறகு அவரை பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதினேன். அது அரசாங்க பதிப்பில் வந்திருக்கு. அப்போ நிறைய குறைகள், அவரால் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த மாற்றங்கள், நில சீர்திருத்த சட்டங்கள், தொழிலாளர் சட்டங்கள், பெண்கள் உரிமைகள் பற்றியெல்லாம் நான் எழுதியிருக்கேன். ஒருத்தர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பாராட்டலைன்னா அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களா, நீங்கள் இவங்களா. அது நீதிபதியாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, யாருக்கும் வேண்டுமென்றே வெறுப்போடு நம்ம செய்கிறதில்ல. இப்போ ஜெயலலிதா என்னை நீதிபதி ஆகக்கூடாதுன்னு சொல்லி கடிதங்கள்லாம் உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் எழுதுனாங்க, அதெல்லாத்தையும் தற்படு. ஆனால் அவங்களுடைய வழக்கு வரும்போது அவங்களுக்கு சார்பாக நான் தீர்ப்பு எடுப்பேன்னு எதிர்பார்க்கலை. நீதிபதியாக இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது அந்த 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 அமர்விலிருந்து சட்டங்களை பரிசீலித்து அதோடைய உரிமைகள்லாம் பார்த்து சொல்கிறது தான் நீதிபதி. அதனால் எல்லாருக்கும் ஏற்ற நீதிபதியாக இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது, ஆனால் நேர்மையான நீதிபதியாக இருக்கலாம். அதுதான் அந்த முரசொலி தலைப்பாகவும் அவர் போட்டிருக்காரு. சரி, இப்போது சமீபத்தில் சார் நடிகர் சூர்யா நடித்த கருப்பு அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படம் வர்றப்ப இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு தடை கேட்டு நீதிமன்றத்தில் போகும்போது, ஏன்னா ஊழல் நீதித்துறையிலேயே அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு முன்வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு. அப்போது நீதிபதிகள் இல்லை,
ஊழல் அப்படிங்கிறது வந்து நீதித்துறையில் இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது அப்படிங்கிற கருத்தோட அதை வெளியிடலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அப்போ இந்த ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நீதித்துறையில் புறையோடி போயிருக்கு சார்? இப்போ இந்த நீதிபதி எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஊழலை பற்றி சொன்னால் சொல்லிட்டு எல்லாருக்கும் தான் தெரியும் ஊழல். அது ஒன்றும் நீதித்துறையில் ஊழலே இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு ஏன்னா எல்லாருக்கும் நீதித்துறையோட தொடர்பு இருக்குது. எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, தங்களோட அனுபவங்கள் இருக்குது. அதனால் யாரும் இதை மூடி மறைக்க முடியாது. இப்போ செய்ய வேண்டியது வந்து ஒரு பவுடர் போட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதா இல்லை அறுவை சிகிச்சை வேணுமாங்கிறதா பிரச்சனை. அதனால் இந்த கருப்புன்னு நிறைய சினிமாவில் வந்திருக்கு. ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்கள் நீதித்துறையில் இருக்குங்கிறது உண்மை. என்னை கேட்டால் ஒரு பாம்பே ஜட்ஜி சொல்லியிருக்காரு, பென்சேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீதித்துறை ஊழல் பற்றி என்ன சொல்லியிருக்கீங்க உயர் நீதித்துறையில். அவர் சொன்னார் 60% இருக்கும். நேற்று கூட பத்திரிகையில் வந்திருக்கு, கடந்த 10 வருஷங்களில் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியில் வந்த புகார்கள் 8563 புகார்கள் வந்திருக்கு. அந்த புகார்கள் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. புகார்கள் பல நீதிபதிகள் மேலே இன்றைக்கி இம்பீச்மெண்ட் கண்டன தீர்மானம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒரு நீதிபதி வீட்டில், அவருடைய வீட்டில் பின்னாடி இருக்க ரூமில் நோட்டுகள் எரியுது. நோட்டுகளை எரிய வந்த அங்கேருந்து தீயணைப்பு படை வரோம். தீயணைப்பு படை வந்து தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க. அந்த நோட்டு எரியும் போது அதில் ஒரு நோட்டு வந்து காந்தி படம் இருக்குது. அப்போ அந்த தீயணைப்புத்துறை வீரர் என்ன சொல்கிறாரு, காந்தி எரியிறாருன்னு. இதை வச்ச விசாரணை பண்ணக்கூடிய கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே எரிந்த நோட்டுகள் 500 ரூபாய் டினாமினேஷன் தான். எப்படி சொல்கிறோம் என்றால், இந்த தீயணைப்பு வீரர் கத்தும்போது காந்தி எரியிறாருன்னு கத்துனா, அப்போ காந்தி நோட்டு தான் எரிஞ்சிருக்கு. ஆனால் ஏன் ஜட்ஜி வீட்டில் இவ்வளோ நோட்டு வந்தது இன்னை வரைக்கும் தெரியாது. அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் இருக்குது. அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்கிறாரு, பண்ணலாங்கிறாங்க. எதுவும் என்னவாக இருந்தாலும் ஒரு நீதிபதியை பதவிக்கு வச்ச பிறகு அவரை நீக்க முடியாது. நீக்க முடியாதுன்னா அவருக்கு பதவியிலேக்கான பாதுகாப்பு இருக்குது. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சுதந்திரமான ஒரு நீதித்துறைன்னு. ஆனால் அவர் சுதந்திரமாக கொள்ளையடிக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 75 வருஷத்தில் ஒரு 12 நீதிபதிகள் மேலே கண்டன தீர்மானம் வரைக்கும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யாரும் வேலையை விட்டு நிற்க முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி பணி பாதுகாப்பு இருப்பதனாலேயே கூட அதிகமான திருட்டு நடக்கலாம். சாதாரண ஒரு அரசாங்க ஊழியர்னால் நாளைக்கே டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு நீதிபதியை பண்ணவே முடியாது. இவ்வளோ நோட்டு இருந்தாலும் பண்ண முடியாது. அவரும் பதவியில் தான் இருந்தார். அப்புறம் அவரை டெல்லியிலேருந்து அலகாபாத்துக்கு மாற்றுறாங்க. அப்புறம் அவருக்கு வேலை கொடுக்காதுன்னு வேலை கொடுக்காமலே சம்பளம் கொடுத்துருந்தாங்க. காரில் போகிறாரு வராரு. அதனால் அரசியல் சட்டத்தில் இந்த பணி பாதுகாப்பு எதற்காக கொடுத்தாங்கங்கிறது தவறாக பயன்படுத்தப்படுறது. அதை பற்றி யோசிக்கணும். ரெண்டாவது வந்து தேர்ந்தெடுக்கிற முறை.